உடனே அவங்க அப்பா அவட்ட பேசிட்டு இருக்கும்போதே, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட சொல்வாரு, தாசு நம்மளுக்கு வந்து அவ மாப்பிள வந்து இந்த மாசமே அவர் கல்யாணம் வைக்கணும்னு சொல்றாரு. அவருக்கு லீவு ரொம்ப கம்மியா இருக்காம்." அப்படின்னு சொல்லும்போதே, அ இவ வந்து ஷாக் ஆகி பாப்பா. அப்போ அவ வந்து இந்த மாசமே கல்யாணம் வைக்கணும்னு சொன்ன உடனே அவளோட அண்ணன் ஒய்ஃப் வந்து சொல்லுவா, "என்னது இந்த மாசமேவா? உடனே கல்யாணமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆவா. அப்போ அதுக்கு வந்து அவன் அண்ணன் சொல்லுவான், "ஆமா, உடனே வச்சு தான் ஆகணுமா. ஏன்னா அவர் வந்து ஆஸ்திரேலியால மெயினான பொறுப்புல இருக்கிறதுனால வேலையில, அவர் கண்டிப்பா அங்க போயே ஆகணுமா அடுத்த மாசம். அதனால இந்த மாசமே கல்யாணத்த வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, "அ கி உடனே கல்யாணம் வச்சா நம்ம எப்படி பண்றதுன்னு தெரியலையே. ஆனாலும் இவளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள அதாவது இந்த தைக்குள்ள நம்ம கல்யாணத்த பண்ணல அப்படின்னா, அவளுக்கு இன்னும் 4 வருஷம் ஆயிருமா கல்யாணம் முடிக்கிறதுக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அதனால நம்ம உடனே கல்யாணத்த வச்சிடலாங்க. ஆனா டைம் தான் கம்மியா இருக்கு." அவங்க அப்பா அதுக்கப்புறம் தை 28ஆம் தேதி கல்யாணம். 23ஆம் தேதி வந்து நிச்சயதார்த்தம் சொன்ன உடனே, என்னப்பா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுனோனே, அவங்க அம்மா சொல்லுவா, "பாருங்க, நல்லா இது நீங்க டேட்ட சொன்ன உடனேயே அவ வெட்கத்தில முகம் சிவந்துருச்சு." அப்படிங்கிற மாரி பேசுவா. எப்படி ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசின உடனே, இவ உடனே அவங்க அம்மாவ சொல்லுவா, "என்னம்மா நீ காலையில இருந்து நீ என்னைய வந்து நான் வெட்கப்படுறேன், அது பண்றேன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருக்க. நான் ஷாக் ஆகி தான் இருக்கேன். ஆனா எனக்கு வந்து இன்னைக்கு நாள் வந்து நான் சந்தோஷமா ஆரம்பிச்சது இப்படி சோகமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கவலையில இருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாட்ட சொல்லுவா. "நான் அந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். ஆனா நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு" சொன்ன உடனே அவங்க அப்பா சொல்வாரு, கல்யாணம்னு சொன்ன உடனே எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பயம் தான் இது. அதுதான் உனக்கும் வந்திருக்குமா, நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு, "தாசு வாடா, நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு வேலை நெறைய இருக்கு, போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாரு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, "என்ன ஐய்யய்யோ! என்கிட்ட இந்த நகைய பத்தி கேட்கணும்னு நெனச்சேன். அதுக்குள்ள பேசாம போயிட்டாரேன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பின்னாடியே போயிருவா. அப்போ அவ நிலா வந்து அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லுவா, "என்ன நீ எனக்கு ஏன் நீ இவ்வளோ சீக்கிரமா கல்யாணம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கவலையா பேசிட்டு இருக்கும்போது, அவ அண்ணி சொல்லுவா, ஏற்கனவே மனசுல நெனச்சிருப்பாங்க போல இருக்கு. மாப்பிள ஊர்லேருந்து வந்தோனே கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லுவா அவங்க அண்ணி. அதுக்கு நிலா சொல்லுவா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் படிக்கணும். அதனால எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். இதுதான் முதல் ரீசன். 2வது ரீசன் வந்து எனக்கு அந்த ஆள பிடிக்கவே இல்ல. அவனுக்கு வந்து முதல் தடவ பார்க்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு திமிரு பிடிச்சவனா இருக்கிறான். இது 2வது காரணம். அதனால எனக்கு இப்ப நான் கல்யாணம் முடிக்கவே மாட்டேன். கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்குள்ள அவங்க அண்ணி அங்கிட்டு போயிருவா. இவ உடனே சோகமா அப்படியே உட்காந்துருப்பா.